அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சுந்தர் சிம்போனியா வெல்த்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா என்பிஎஸை பற்றி. ஸோ இந்த என்பிஎஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் ஆகிட்டே வருது. ஸோ அந்த என்பிஎஸ்னால் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு போஸ்டரை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த போஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு அழகான போஸ்டர். ஸோ பையன் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானை பார்க்க ஆரம்பிச்சிருங்க, என்ன நீங்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானாக வச்சுக்காதீங்கன்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜை வந்து இந்த போஸ்டர் சொல்லியிருக்கு. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் வந்து எல்லாரும் வந்து அடைய போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த ரிட்டையர்மெண்ட் எப்போ சந்தோஷமாக இருக்கும்னா, நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு பென்ஷன் மாதிரி ஒரு தொகை ரெகுலராக வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் ரிட்டையர்மெண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கும். ஸோ இந்த என்பிஎஸ் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வாலண்டரி ப்ராடக்ட். வாலண்டரினா நானாக விருப்பப்பட்டு ஒரு தொகையை வந்து ரெகுலராக சேர்த்துக்கிட்டே வரேன். அந்த தொகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஃபண்டை வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் வந்து மேனேஜ் பண்ண போகிறாரு. ஸோ இதுதான் வந்து ஒரு என்பிஎஸ். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற பிரபலமான சில கம்பெனிகள் தான் இந்த ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க. அது ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும், இல்லை ஐசிஐசியாக இருக்கட்டும், எல்ஐசியாக இருக்கட்டும், இல்லை யூடிஐயாக இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து ரொம்ப பிரபலமான ரொம்ப வருஷமாக வந்து மணி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் இந்த என்பிஎஸோட பணத்தையும் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த என்பிஎஸை வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்ஆர்டிஏன்ற ஒரு ரெகுலேட்டர் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த என்பிஎஸ்ஸை எப்படி நீங்கள் ஒரு கணக்கு தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் வந்து என்பிஎஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைம்னு ஒரு நம்பர் வரும், அதாவது பர்மனெண்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்துடுச்சுனாலே உங்களுக்கு வந்து டயர் 1 டயர் 2 அப்படின்ற 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. டயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி அக்கௌண்ட், அதாவது நீங்கள் என்பிஎஸ் ஓப்பன் பண்ணிங்கனாலே டயர் 1 அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். டயர் 2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் அக்கௌண்ட். ஸோ இந்த டயர் 1 அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் வந்து மாதம் உங்களுடைய ஒரு தொகையை சேர்த்துக்கிட்டே வருவீங்க. அந்த தொகையை மேனேஜ் பண்ணி ஈவென்ச்சுவலாக நீங்கள் உங்களுடைய 60வது வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண பணமும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்துலேருந்து அந்த ரிட்டர்னும் சேர்ந்து அது ஒரு தொகையாக மாறி இருக்கும். அந்த தொகையிலேருந்து ஒரு 60% தேவைப்பட்டதுன்னா நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். மிச்ச 40% ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆன்விட்டி ஸ்கீமில் போய் அந்த ஆன்விட்டி ஸ்கீம்லேருந்து உங்களுக்கு ரெகுலராக பென்ஷன் வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் என்பிஎஸ் அக்கௌண்ட் எப்படி ஆப்ரேட் ஆகணுன்றதுக்கான ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இந்த என்பிஎஸ் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக வந்து 2004 ஏப்ரல் மாதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்பிஎஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வெறும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக ஆரம்பிச்சது. அப்புறம் படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி, அதாவது ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிறவங்களோ இல்லை பிஸ்னஸில் இருக்கிறவங்களோ இதில் வந்து அவங்களும் வந்து கணக்கு துவங்கி அவங்களும் அவங்களுடைய எதிர்காலத்துக்கான ரிட்டையர்மெண்ட்டுக்கான தொகையை இது மூலமாக சேர்க்கலாம் அப்படின்றதுக்காக ஓப்பன் பண்ணது தான் இந்த என்பிஎஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ப்ரைவேட் செக்டரில் இருக்கவங்க, பிஸ்னஸில் இருக்கவங்க, என்ஆர்ஐஸ், இந்த மாதிரி யார் வேணால் இந்த ப்ராடக்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 டைப் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரூட் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டிவ் ரூட்டுன்றது என்னென்னா, எனக்கு என்னோடய பணத்தை மேனேஜ் பண்ண தெரியும். ஸோ எதில் போடணும் அப்படின்னு சொல்லி நானே சொல்லுவேன். அதாவது ஈக்விட்டியில் வந்து 50% போடணுமா, இல்லை டெட்டில் இவ்வளோ போடணுமா அப்படின்னு நானே சொல்லுவேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 30 வயசில் நீங்கள் இந்த கணக்கை தொடங்கியிருக்கீங்கன்னா, ஆக்டிவ் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 50 வயசு வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அலோகேஷன் பண்ணிக்கலாம். எதில் எவ்வளோ இருக்கணும்னு நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 4-5 வாட்டி, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 4 வாட்டி இந்த மாதிரி அலோகேஷன்ஸை மாற்றவும் முடியும். 50 வயசுக்கு மேலே நீங்கள் ஆக்டிவ் ரூட்டில் இருந்தீங்கன்னாலும் ஒரு ப்ரீசெட் டிசைன் இருக்குது. அந்த டிசைன் படி தான் வந்து உங்களுடைய பணம் இன்வெஸ்ட் ஆகும். ஸோ ஈக்விட்டியில் எவ்வளோ இருக்கணும், டெட்டில் எவ்வளோ இருக்கணும், உங்களுடைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. 50 வயசுக்கு மேலே ஆக்டிவ் ரூட்டாக இருந்தாலும் அது மாதிரி தான் உங்கள் பணம் இன்வெஸ்ட் ஆக முடியும். இப்போது எனக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது, எதில் போடணும்னு தெரியாது அப்படின்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரூட் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ டிசைடடாக 3 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து அக்ரெசிவ் இன்வெஸ்டர் இருக்குது, ஒருத்தர் மாடரேட் இன்வெஸ்டர் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் இருக்குது. அக்ரெசிவ் இன்வெஸ்டர்னால் உங்களுடைய ஈக்விட்டி அலோகேஷன் வந்து 75% வரைக்கும் இருக்கும். மாடரேட் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா 50% வரைக்கும் இருக்கும்.
கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா 25% வரைக்கும் இருக்கும். உங்களுடைய வயது ஏற ஏற ஆட்டோமேட்டிக்காக ஈக்விட்டியோட அலோகேஷன் கம்மியாகிட்டு மற்ற டெட் மாதிரி ஒரு சேஃபான இடத்துக்கு உங்களுடைய அலோகேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் டிசைட் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, நான் அக்ரெசிவாக மாடரேட்டாக கன்சர்வேட்டிவான்றதை மட்டும் டிசைட் பண்ணிட்டேன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பணம் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது இன்வெஸ்ட் ஆகிட்டே போயிடும். ஆனால் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு 30 வயசில் என்பிஎஸ் அக்கௌண்ட்டை தொடங்குனீங்கன்னா கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 25-30 வருஷம் நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் லாங் டேர்மில் நீங்கள் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் ஈக்விட்டி போர்ஷன் அதிகமாக இருந்ததுனா தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் தேர்வு செய்யும்போது, அதாவது அக்ரெசிவாக மாடரேட்டாக கன்சர்வேட்டிவான்னு தேர்வு செய்யும்போது கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்திங்கன்னா அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி என்பிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு இன்சென்டிவ் கொடுக்கணுன்றதுக்காக கவர்மெண்ட் வந்து இதுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டும் கொடுத்துருக்கு. இந்த டேக்ஸ் பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா என்பிஎஸ்க்கு வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 50,000 ரூபாய்க்கு அடிஷ்னல் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏடிசியில் 1.5 லட்சம் ரூபாய் இருக்குது. என்பிஎஸ் மூலமாக அந்த 1.5 லட்சம் பெனிஃபிட்டையும் எடுக்கலாம். அது இல்லாமல் அடிஷ்னலாக 50,000 பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. ஏன்னா உங்களுடைய பென்ஷனுக்கு நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி க்ரியேட் பண்ணனா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காலம் வந்து ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த என்பிஎஸ் மாதிரி ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணி இதில் நிறைய இன்வெஸ்டர் பங்கு எடுக்கணுன்றதுக்காகவும் டேக்ஸ் பெனிஃபிட்டையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த என்பிஎஸ்ஸை வந்து போடுற பணத்தை நான் விட்ரா பண்ண முடியுமானா சில சலுகைகள் இருக்குது. என்பிஎஸ் தொடங்கின காலத்தில் இந்த மாதிரி வந்து விட்ராயல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லை. பட் இந்த ப்ராடக்ட் வந்து வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் செஞ்சு இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து மற்ற ப்ராடக்ட் மாதிரி ஒரு என்பிஎஸ் ப்ராடக்ட்டும் வந்து உருவாகிருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் பணத்தை விட்ரா பண்ணணும்னா விட்ரா பண்ணலாம். ஆனால் ஒரு சின்ன எச்சரிக்கை என்னென்னா, இந்த விட்ராயில் வந்து தேவையில்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான பணம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு குழந்தையோட படிப்புக்காகவோ இல்லை கல்யாணத்துக்காகவோ இல்லை ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினாலோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் பணத்தை விட்ரா பண்ணலாம். அதுவும் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 25% வரைக்கும் தான் நீங்கள் பணத்தை விட்ரா பண்ண முடியும். இதுவே நீங்கள் டயர் 2 அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பணத்துலேருந்து நீங்கள் முழு தொகையும் கூட நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். டயர் 1க்கு தான் இந்த கட்டுப்பாடுகள். ஏன்னா இந்த டயர் 1ல இருந்து தான் உங்களுக்கு பென்ஷன் வரப்போகுது. ஸோ அதனால் டயர் 1க்கு வந்து உங்களுக்கு வந்து கட்டுப்பாடுகள் ஜாஸ்தி. ஆனால் இந்த கட்டுப்பாடுகளும் உங்களுடைய நல்லதுக்காக தான். ஸோ அதனால் தேவையில்லாமல் இந்த ஃபீச்சரை வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது டோட்டலாகவே இந்த ப்ராடக்ட்லேருந்து நான் எக்ஸிட் பண்ண முடியுமா? ஏன்னா இது வந்து 30 வருஷத்துக்கான ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு 20 வருஷத்துக்கான ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால நான் இதை டோட்டலாக நிறுத்திட்டு வெளியே வர முடியுமான்னா வரலாம். இதில் வந்து 3 வழியில் நீங்கள் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எக்ஸிட். அதாவது நீங்கள் 30 வருஷத்தில் ஆரம்பிச்சிங்க இல்லை ஒரு 40 வருஷத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய 60வது வயசு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்துடும். நீங்கள் அது வரைக்கும் போட்ட பணமும் அந்த பணத்துக்கு கிடைச்ச ரிட்டர்னும் சேர்த்து ஒரு கார்பஸாக க்ரியேட் ஆகிருக்கும். அந்த கார்பஸ் 60வது வயசில் மேக்ஸிமம் 60% வரைக்கும் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் தேவைப்பட்டதுனா. நீங்கள் 60% விட்ரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் 60 வரைக்கும் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். மிச்ச 40% மேண்டேட்ரியாக ஆன்விட்டி மாதிரி ஒரு ப்ராடக்ட்டில் போய் இன்வெஸ்ட் ஆகிடும். அந்த 40% இருந்து தான் உங்களுக்கு ரெகுலர் பென்ஷன் வரும். ஸோ நீங்கள் ஆன்விட்டியில் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். இது நார்மல் சுச்சுவேஷனில். ஏதோ ஒரு காரணத்தினால நான் வந்து இது வேண்டாம், எனக்கு வேண்டாம், நான் போதும்னு நினச்சி இதை க்ளோஸ் பண்ண முடியுமான்னா பண்ண முடியும். ப்ரீ மெச்சூர் எக்ஸிட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் 5 வருஷத்துக்கு நீங்கள் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் ஒரு 30 வயசில் நீங்கள் வந்து என்பிஎஸ் அக்கௌண்ட்டை தொடங்கியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். முதல் 5 வருஷத்துக்கு இது லாக்இன். இந்த லாக்இன் வந்து எல்லாருக்குமே உண்டு. வெறும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் இந்த லாக்இன் கிடையாது. ஸோ 35 வயசுக்கு மேலே இன்கேஸ் நீங்கள் தேவைப்பட்டு எடுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அந்த க்ளோஸ் பண்ணுற டைமில் உங்களுடைய கார்பஸ் 2.5 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருந்ததுன்னா முழு 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கிற எல்லா பணத்தையும் நீங்கள் 100% விட்ரா பண்ணிக்க முடியும். இதுவே 2.5%க்கு மேலே இருக்குது, அதாவது 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதில் 20% தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். மிச்சம் 80% ஆட்டோமேட்டிக்காக ஆன்விட்டிக்கு போயிடும். ஏன்னா இந்த ப்ராடக்டோட இம்பார்ட்டன்ஸே என்னென்னா நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேர்க்கணுன்றதுக்காக தான். ஸோ நீங்கள் இன்கேஸ் இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னாலும் ஏதோ ஒரு காரணத்தினால 2.5 லட்சத்துக்கு மேலே தொகை இருந்ததுன்னா 80% ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் மாதிரி ஆகி இதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாதுன்னா அது வந்து டிசபிலிட்டி ஏற்பட்டதுனால எக்ஸிட் பண்ணணும்னா எக்ஸிட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கணக்கை க்ளோஸ் பண்ணி முழு பணத்தையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். பட் இது எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸ் தான். இதை நீங்கள் கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு காரணத்துக்காக நீங்கள் இதை வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது வந்து உங்களுடைய எதிர்காலத்துக்கான பென்ஷன். ஸோ மொத்தத்தில் என்பிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட். ஆனால் இந்த ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் எப்போ சூப்பராக ஒர்க் ஆகும்னா இதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக தொடங்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் 25-30 வயசுலேயே நீங்கள் இந்த என்பிஎஸ் கணக்கை தொடங்கிட்டீங்கன்னா ப்ளஸ் இதில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுக்குற டைம்னாலையும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்னாலையும் உங்களுடைய கார்பஸ் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கும். ப்ளஸ் காம்பவுண்டிங் எஃபெக்ட்டும் உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒர்க் பண்ணும். அப்போ உங்களுடைய கார்பஸ் பெருசாக இருக்கிறதுனால உங்களோட பென்ஷனும் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை கண்டிப்பாக இது ஒரு டாக்ஸ் எக்ஸம்ஷன் பெனிஃபிட் கொடுக்குதேன்றதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு மினிமம் கான்ட்ரிபியூஷனை மட்டும் பண்ணி ஒரு என்பிஎஸில் இருந்து ஒரு டாக்ஸ் எக்ஸம்ஷன் மட்டும் வாங்கிப்பீங்க. அது வந்து இன்றைக்கி நல்லதாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் லாங் ரனில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய தொகையாக மாதிரி இருக்காது. இன்டர்ன் உங்களுக்கு ஒரு பெரிய பென்ஷனாக கிடச்சிருக்காது. ஸோ அதனால் என்பிஎஸ் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஒரு ப்ராடக்ட். கண்டிப்பாக அதோட பயனை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் வந்து லாங் டேர்மாக இருக்கணும். ப்ளஸ் நிறைய தொகையை கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ தான் வந்து என்பிஎஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். எங்களுடைய யூடியூப் சேனல் சிம்போனியா சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களுடைய பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.